பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள என் இனிமைமிகு இறை சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் வசனங்கள் 16 20 முடிய உள்ள வசனத்தில், பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சீடத்துவத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஒரு இயக்கமோ அல்லது ஒரு நாட்டின் தலைவனோ எவ்வாறு இருக்கின்றார்களோ அதுபோலதான் அந்த நாட்டு மக்களும் தொண்டர்களும் இருப்பார்கள். தலைவன் பண்புடையவனாக பணிவுடையவனாக இருந்தால் மக்களும் பண்பிலும் பணிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. இதைத்தான் திருவள்ளுவர் மிக அருமையாக கூறுகின்றார். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவும் அடக்கமும் எங்கிருக்கிறதோ அங்கே அன்பும் அறிவும் ஒழுக்கமும் சிறந்து இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். இதைத்தான் இந்த நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவும் கூறுகின்றார். நீங்கள் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காகவே உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று கூறி தம் அழைப்பின் மேன்மையை உணர்த்துகின்றார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதனால் அவருக்கு நம்மை பற்றி நன்றாகவே தெரியும். அவருக்கும் தந்தைக்கும் உள்ள உறவையும் மீண்டும் மீண்டும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே அன்புமிக்க இறை சொந்தங்களே, நாம் இயேசுவின் சீடனாக வாழ வேண்டும் என்றால் அவரை போன்று பணிவிடை புரியவும் பிறருடைய தேவையில் நாம் உதவியாக இருக்கவும் முயற்சி செய்வோம். நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எதிரிகள், நமக்கு எதிராக யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். தேவையில் இருப்போருக்கு நாம் உதவி செய்வோம். நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை நம்முடைய செயலில் காட்டுவோம். இந்த புதிய நாளை இறைவனின் ஆசீர்வாதத்தோடு தொடங்குவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.